ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்கியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் உடனே செல்விக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, செல்வி நம்ம கூட ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்ச அவங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிவிடு, நம்ம புதிய ரெஸ்டாரண்ட்டுக்காக வர சொல்லி, அங்கே வேலை இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து பார்க்கட்டும். அவங்களுமே வந்து வேலை இல்லாத ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம கூடிய சீக்கிரத்தில் ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணணும், அதுக்கான வேலைகளை நம்ம சீக்கிரம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு செல்விக்கிட்ட பாக்கியா சொல்லவும், பாக்கியா செல்வி இருந்துட்டு, சரிக்கா நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு, நீயுமே வந்து சீக்கிரம் ரெடியாகி வந்துரு செல்வி அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. ஏங்க்கா, நானுமே நேராக கடைக்கு தானே வரணும், அதெல்லாம் நான் ரெடியாகி வந்துடுவேங்க்கா அப்படின்னு சொல்லவும், இல்லை செல்வி நீ வந்து என்னை வந்து வீட்டில் கூட்டிகிட்டு போ, நம்ம வந்து கடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம், வாங்கிட்டு நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பாக்கியா சொல்லவும், சரிக்கா நானுமே வந்து சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன்க்கா அப்படின்னு செல்வி சொல்லவும், உடனே பாக்கியா இருந்துட்டு, சரி செல்வி நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீயும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்துட்டு ரெடியாகி வெளியே கிளம்புறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து போகும்போதே வந்து தடுக்கிறாங்க. என்ன பாக்கியா கிளம்பிட்டியா, நாங்கள் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு முடிவிலே இருக்கியா, எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்கவும், அத்தை எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நீ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாதான், திரும்பவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ரெடி பண்ண தானே போகிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத எதுவுமே காதில் போட்டுக்காத பாக்கியா வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. போயிட்டு செல்வி கூட ஸ்கூட்டியில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து செல்வி கேட்குறாங்க, என்னக்கா இன்றைக்கி எதுவும் மாமியார் பிரச்சனை பண்ணலையா அப்படின்னு கேட்கவும், அது தெரிஞ்ச கதை தானே பாக்கிய செல்வி, என்ன புதுசாக கேட்குற, அவங்க வரும்போதே வக்கீலாட்டம் நிற்க வச்சு கேள்வி கேட்டு தான் அமிச்சாங்க அப்படின்னு பாக்கியா வந்து சொல்கிறாங்க. உடனே செல்வி இருந்துட்டு, சரிங்கக்கா அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு வந்து என்ன வருத்தம் அப்படின்னா, நீ அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டு 2 ஓப்பன் பண்ணி இப்போ இந்த நிலமைக்கு வந்து இந்த சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குக்கா அப்படின்ற மாதிரி செல்வி சொல்லவும், அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம், இப்போ இதில் இருந்து ஆரம்பிக்கலாம், அப்புறம் பெருசாக ஆரம்பிச்சிக்கலாம், நீ நடு செல்வி அப்படின்னு பாக்கியா சொல்லவும், சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற இடத்துக்கு போயிடுறாங்க. புது ரெஸ்டாரண்ட் கிட்ட போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வந்துட்டுருக்காங்க. வா பாக்கியாக்கா, நீ இவ்வளோ சீக்கிரம் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலக்கா, நீ கடையை ரெஸ்டாரண்ட்டை மூணதுனால எந்த வேலையுமே எங்கேயுமே கிடைக்காத, என் குழந்தைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத, வீட்டு வாடகையும் கட்ட முடியாத நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேக்கா, நீ திரும்பவும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் ஆரம்பிச்சிட்டேன்ல, இனிமேலுக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அவங்களுமே, நீ எனக்கு கடையை ஓப்பன் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா எங்களுக்கு எல்லாருக்குமே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து வாங்க, இதில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு நாம் ஒரு நல்ல நாள் பார்த்து கடையை கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடலாம், உங்கள் எல்லாருக்குமே வந்து வேலை கிடச்சிரும், நீங்களுமே உங்களுக்கும் வந்து பணம் வந்து நான் கொடுத்துட்றேன், சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு அப்படின்னு ஓப்பன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பூஜைக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. எல்லாருமே நான் சொல்லி அனுப்புகிறேன் என்றைக்கு கடை ஓப்பன் சொல்லிவிட்டு அன்றைக்கி வாங்க நீங்கள் எல்லோரும் சொல்லிவிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செல்வியுமே பாக்கியாவுமே வந்து கிளம்பி வந்துடுறாங்க. என்றைக்குக்கா ஓப்பன் பண்ண போகிற அப்படின்னு செல்வி கேட்டுட்டு வராங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து ஓப்பன் பண்ணலாம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே வந்துட்டு பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. சரிக்கா நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டுட்டு நம்ம செல்வி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. பாக்கியா வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோபியும் செல்வியும் கோபியும் ஈஸ்வரியும் உக்காந்துட்ருக்காங்க. நேராக வந்து கிச்சனுக்கு போகிறாங்க. நில்லு பாக்கியா, எங்கே போகிற,
அப்படின்னு கேட்கவும், என்ன அத்தை அப்படின்னு நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. பாக்கியா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டியா? இப்போ அந்த செல்வியை கூட்டிட்டு கடைக்கடையே ஏறி திரிஞ்சுட்டு அலைஞ்சிட்டு வரியா? ஊர் சுற்றிட்டு கிடக்குறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்கவும், பாக்கியா வந்துட்டு, அத்தை நான் எங்கேயும் நான் ஊர் சுற்றிட்டு வரல அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. கோபி இருந்துட்டு, என்னம்மா திரும்பவும் எதுக்கு அவகிட்ட பிரச்சனை பண்ணுற அப்படின்னு கோபி வந்து பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. பேசிட்டு நம்ம பாக்கியா பார்த்துட்டிங்களா கிச்சனுக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அமிர்தாவும் செடியும் கிச்சனில் இருக்கிறாங்க. என்ன ஆண்டி எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு அமிர்தா கேட்கவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து சொல்கிறாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்க்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. அதையெல்லாம் நானும் செல்வியும் வாங்கி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துட்டோம். சீக்கிரமாக கடை ஓப்பன் பண்ணணும் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியா சொல்லவும், உடனே வந்துட்டு, சரி ஆண்டி எப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்க? எங்களுக்கும் ஏதாவது வேலை இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடுங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை எதுவும் கூப்பிடாது இருந்தாதீங்க. ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஜெனி வந்து சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் தேவைப்பட்டால் கூப்பிடுறேன் அப்படின்னு நம்ம பாக்கியா சொல்லிடுறாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம இனியாவும் ஊர்லேருந்து வந்துடுறாங்க. ஊர்லேருந்து வந்ததுமே நிதிஷோட அம்மா அப்பாவும் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததை பார்த்து அங்கே உக்காந்துட்டு இருந்த ஈஸ்வரி, வாங்க சம்மந்தி, வா நிதிஷ், வா இனியா, எப்போ வந்த ஊர்லேருந்து அப்படின்னு கூப்பிட்றாங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இனியா கேட்கவும், உடனே அங்கே கிச்சனில் இருந்த பாக்கியாவுக்கு, என்ன இனிய குரல் மாதிரி இருக்குது, இனியா வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வெளியே வராங்க. அவங்கள பார்த்ததுமே, எப்படி இருக்க இனியா அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படிம்மா இருக்க அப்படின்னு இனியாவும் கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், வா உட்காரு, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன் அப்படின்னு நம்ம பாக்கியா சொல்லவும், அமிர்தா இருந்துட்டு, நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் உட்காந்து இனியா கிட்ட பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து எல்லாருமே, எப்படி இருக்க, எப்படி போச்சு, நல்லா இருந்துச்சா, வா நிதிஷ் நீ எப்படி இருக்க, எப்படி போச்சு உங்களுடைய ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் அப்படின்னு கேட்கவும், நல்லா போச்சு ஆண்டி அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நானே உங்ககிட்ட கால் பண்ணணுன்னு நினச்சேன், நீயே ஊருக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டுருக்க அப்படின்னு நம்ம பாக்கியா சொல்லிவிட்டு, என்னம்மா எதுக்கு கால் பண்ணணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உங்ககிட்ட மட்டும் இல்லை உங்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நம்ம பாக்கியா சொல்லவும், என்னம்மா என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம இனியா பாக்கியாவை பார்த்து கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா, நான் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும், சுதாகருக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம இனியாவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. சுதாகர் வந்துட்டு நினைக்கிறாரு, என்ன இவகிட்ட இருந்த நம்ம 2 ரெஸ்டாரண்ட்டுமே பிடுங்கிட்டோம், இவ பண்ண திமிருனால தான், ஆனாலும் திரும்பவும் அவள் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு மனசுக்குள்ளே சுதாகர் வந்து நினச்சிட்டு அவருக்கு வந்து வயிறு எரியுது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இனியா வந்து சொல்கிறாங்க, என்னம்மா எதுக்காக திரும்பவும் புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற, இருக்கிறவன 2 ரெஸ்டாரண்ட்டை உன்னால் மெயின்டைன் பண்ண முடியுமா, புதுசாக ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு இனியா கேட்கவும், பாக்கியா சொல்கிறாங்க, என்கிட்ட எங்கேம்மா ரெஸ்டாரண்ட் இருக்குது, என்கிட்ட எதுவுமே இல்லை, இப்போ நான் 0லேருந்து திரும்பவும் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இனியாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நிதிஷுமே வந்து கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க ஆண்டி அப்படின்னு. பாக்கியா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் என்கிட்ட தான் எந்த ரெஸ்டாரண்ட்டுமே இல்லையே, அந்த கடையோட அந்த இடத்தோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கடையை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நான் அங்கேருந்து காலி பண்ணி வந்துட்டேன், அது அவருக்கு வந்து பண தேவை இருக்கிறதுனால அவர் யாருக்கோ விற்றுட்டாராம் அப்படின்ற மாதிரி இனியா வந்து பாக்கியா வந்து சொல்லவும், உடனே இனியா வந்துட்டு, நீ தான் எனக்கு கிஃப்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்க இல்லைம்மா, அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் உனக்கு தரேம்மா, அங்கிள்கிட்ட பேசி வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துங்க, எதுக்குமா திரும்பவும் லோன் போட்டு புதுசாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், வேணாம்மா அப்படின்ற மாதிரி இனியா சொல்லவும், வேணாம் இனியா அப்படின்னு நம்ம பாக்கியா சொல்லவும், இனியா இருந்துட்டு அங்கிள்கிட்ட உடனே, அங்கிள் நீங்கள் வந்துட்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க இல்லை அம்மா, அந்த ரெஸ்டாரண்ட்டை திரும்பவும் அம்மா பேருக்கே எழுதி கொடுத்துருங்க அங்கிள், அது வந்துட்டு அம்மா பாருங்கள் திரும்பவும் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லவும்,
சுதாகர் வந்து உடனே சொல்கிறாங்க, என்ன சொல்கிற இனியா, உங்கள் அம்மா உனக்கு கிஃப்டாக கொடுத்ததுக்கு தான் பணம் வாங்கிக்கிறாங்களே, இப்போ திரும்பவும் அவங்களுக்கு நான் எப்படி ரெஸ்டாரண்ட் எழுதி கொடுக்கவும் கேட்கவும் என்ன சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பார்த்து கேட்குறாங்க. என்னம்மா நீ அங்கிள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, எனக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் இனியா, என்னதான் ரெஸ்டாரண்ட் உனக்கு கிஃப்டாக கொடுத்தாலும் அதுக்கு வாங்கியிருக்க லோனெல்லாம் இருக்குல்ல, நான் அதை அடிக்கணும்ல, அதுக்காக தான் உங்கள் அங்கிள் கிட்ட நான் அதுக்காக பணம் வாங்கினேன், அந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ வேல்யூவோ அதை விட நான் கம்மியாக தான் வாங்கினேன் அப்படின்னு பாக்கியா வந்து சொல்கிறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு, என்ன பாக்கியா இதெல்லாம் எதுக்கு இனியா கிட்ட சொல்லி இந்த மாதிரி பேசிகிட்ருக்க, அவள் வாழ்க்கை உன்னால தான் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் திட்டுவோம். என்னாலலாம் எந்த பிரச்சனையும் இனியாவுக்கு வராது, நீங்கள் வாயை மூடுங்க அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க. இனியா வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே எனக்கு யாருமே சொல்லாமே போயிட்டீங்களே டேடி, நீங்கள் கூட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லலை இல்லை அப்படின்னு நம்ம இனியா கேட்டுட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம இனியா வந்துட்டு பாக்கியாவுக்கு ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் கிட்டேருந்து வாங்கி கொடுப்பாங்களா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.